கோவை நீதிமன்றத்தில் ஆஜரான சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்டிடம் குற்றப்பத்திரிகை நகல் வழங்கப்பட்டது. பெண் காவலர்களை அவதூறாக பேசிய விவகாரத்தில் யூடியூபர் சவுக்கு சங்கர் மற்றும் ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் ஆகிய இருவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இருவரும் கைது செய்யப்பட்டு வெவ்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் வழக்கு நடைபெற்று வரும் கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்டனர். அங்கு இருவருக்கும் 55 பக்க குற்றப்பத்திரிகை நகல் நீதிபதி சரவண பாபு முன்பு வழங்கப்பட்டது. பின்னர் வழக்கு தொடர்பாக பேசுவதற்காக வைத்த கோரிக்கையின் பேரில் இருவரும் 5 நிமிடம் மட்டும் பேச நீதிபதி அனுமதி அளித்தார். தொடர்ந்து பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இருவரும் சிறைக்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது சவுக்கு சங்கர் நிலை தடுமாறி கீழே விழச் சென்றார். அவரை போலீசார் தாங்கி பிடித்தனர். அனைத்து நீட் தேர்வர்களின் முடிவுகளையும் நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக வரும் சனிக்கிழமை பிற்பகலுக்குள் வெளியிட வேண்டுமென தேசிய தேர்வு முகமைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நீட் மறுதேர்வு கோரும் ரீட் மனுக்களை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி DY சந்திரசூட் தலைமையிலான அமர்வு விசாரித்து வருகிறது. இதில் அனைத்து தேர்வர்களின் நீட் தேர்வு முடிவுகள் வெளியிடப்படவில்லை எனவும் CBI அறிக்கை விவரங்கள் கிடைக்கவில்லை எனவும் மனுதாரர்கள் தரப்பில் வாதிடப்பட்டது. இதற்கு மத்திய அரசின் சார்பில் ஆஜரான சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா ஆட்சேபம் தெரிவித்தார். அப்போது நீட் வினாத்தாள் கசிவை தெரிந்து கொள்ள முழுமையான தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள வேண்டியுள்ளதாக கூறிய தலைமை நீதிபதி நகரங்கள் மற்றும் தேர்வு மையங்கள் வாரியாக அனைத்து தேர்வர்களின் முடிவுகளையும் வரும் சனிக்கிழமை பிற்பகலுக்குள் வெளியிட வேண்டுமென உத்தரவிட்டார். மேலும் வழக்கு விசாரணை ஜூலை 22ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.